எனது பெயர் ரிப்பா அத்ததாவி. நீங்கள் என்னை புரிந்து கொள்ள விரும்பினால் முதலில் என் மேஜையைப் பாருங்கள். ஒரு புறம் அல் கசாலியின் இஹ்யா, மறுபுறம் பிரெஞ்சு கலைக்களஞ்சியம். இடையே ஒரு கோப்பை குடிநீர். இது என் நைல் நதியின் துளிகள். இதுதான் நான். அலசரின் பழைய சுவர்களுக்கும் பாரிஸின் புதிய வீதிகளுக்கும் இடையே தவித்த என்னை நினைவுபடுத்துங்கள். என் ஆசான் அல் அட்டார் சொன்னது போல், ரிப்பா, நீ ஒரு பாலம். ஆனால் பாலங்கள் இரண்டு கரைகளையும் தொட வேண்டும் என்று. பாரிஸில் முதல் முறையாக ரயிலைப் பார்த்தபோது என் கைகள் நடுங்கின. ஆனால் நான் என் குறிப்பீட்டில் எழுதினேன், இந்த இயந்திர அதிசயத்திற்கு அடிப்படை நம் அல் ஜாசியின் இயந்திரவியல் நூல்களில் உள்ளது. மொழிபெயர்ப்பு காலத்தில் ஒவ்வொரு மேற்கத்திய நூலின் ஓரங்களிலும் நான் சின்னஞ்சிறு குறிப்புகள் வைத்தேன். இங்கே இஸ்லாமிய மெய்யியலுடன் ஒப்பிடுக, இது இப்னு ருஷ்தின் கருத்துக்கு எதிரானது என்று. என் அரைச்சுவரில் தொங்கிய 2 கடிகாரங்களை நினைவுகூறுகிறேன். ஒன்று மக்காவின் நேரத்தைக் காட்டியது, மற்றொன்று பாரிஸின் நேரத்தை. இதுதான் என் வாழ்க்கை இரு உலகங்களின் இதே துடிப்புகளுக்கு இடையே ஒத்திசைவு காண்பது. கடைசி நாட்களில் என் மாணவர்கள் கேட்டார்கள், உஸ்தாத், உங்கள் முக்கியமான பாடம் என்ன? நான் சொன்னேன், ஒரு கையில் குரானையும் மற்றொரு கையில் விஞ்ஞான நூலையும் பிடித்துக் கொள்ளுங்கள். இரண்டையும் ஒரே இதயத்தில் வைத்துப் புரிந்து கொள்ளுங்கள். இதுவே தற்கால முஸ்லிமின் கடமை. இன்று இந்த நூற்றாண்டின் ஒளியில் நோக்கும்போது என் செய்தி எளிது. நாம் மேற்கத்தியர்களின் நல்லவற்றை எடுத்துக் கொள்கிறோம், ஆனால் அவர்களின் குப்பைத் தொட்டிகளை அல்ல. நமது வேருக்கு தண்ணீர் ஊற்றுவது போல் பாரம்பரியத்தை வளர்க்க வேண்டும், அதை ஒரு அருங்காட்சியகப் பொருளாக வைக்கக்கூடாது.